வெளியே கொண்டு போயிட்டு இந்த மிரட்டுறதுன்றது வந்து ஜென்ரலாக ரவுடிஸ், இந்த கூலி படை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அவங்க தான் இந்த மாதிரிலாம் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி பார்த்துருக்கோம். என்னென்னா கையில் இருக்கிற அந்த மாதிரி பொருட்களை வச்சு உயிர் போகிற அளவுக்கு வைக்கிறாங்க அப்படின்னும் போதுன்றது எவ்வளோ டேஞ்சர். உள்ளூர் குறிப்புகள் பாதிக்கப்பட்டது டோட்டலி வெளியேந்து அடிச்ச அடினால இந்த மூங்கில் குச்சி அப்படி வச்சுலாம் ஒன்றும் அடிக்கல. இரும்பு ராடு அடி வந்து சிவியராக விழும். சாலிட் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஈரல், கிட்னி இந்த மாதிரி உறுப்புகள்லாம் வெறியா அடி விழும். இந்த ரத்த கசிவு, இந்த ரத்த கட்டு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்னியில் ப்ளீடுன்றது டோட்டலாக அந்த இடத்துல விழுந்த அடி. பேக் வையா வந்து பாட்டில் இல்லை ராட்ஸ் இந்த மாதிரிலாம் டார்ச்சர்ஸ் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. கண்ணில் காரப்பொடிகளை தூவுறது, ஆயில தூவிருக்காங்க, மிளகா பொடி தண்ணியை கரைச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஹாரிபிள். உள்ளே இருந்து வைட்டல் ஆர்கன் டேமேஜ் ஆகி டெத் ஆச்சோ இல்லையோ, ஆனால் பெயின் ரிலேட்டட் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மிளகாப்பொடி தண்ணி தான் வந்து ஒரு டார்ச்சர் மெத்தட். ஸோ அது வந்து பெயின் அதிகப்படுத்தும். சிவியர் அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறெரிச்சல், வலியினால உயிர் போகிறது. போஸ்ட்மார்ட்டமில் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவுட்டர் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து தான் உள்ளே இருக்கிற டீப் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு சூரிய ஒளியில் வந்துட்டு பார்ப்பாங்க. என்னெல்லாம் வந்து மார்க்ஸ் தெரியுது. கழுத்தை நெருக்கிறோன்னா ஒரு ப்ரெஷருக்கு மேலே போகும்போது நம்மளோட இம்ப்ரிண்ட்ஸ் விடுவோம். இன்டர்னலாக பாடி அறுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க வரைக்கும் நம்ம கணிக்க முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போது தமிழகத்தையே வந்து கண்ணீரில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத்துன்றதை தாண்டி எல்லாரும் மர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ டாக்டராக உங்களுக்கு அந்த மரணத்தை பற்றின ஒரு பாயிண்ட் என்ன சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டாக்டராக வந்துட்டு நம்ம உயிரை காப்பாற்றுறது நம்மளோட வேலை. ஸோ நம்ம வந்து எப்போயுமே வந்து ஒரு உயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் நம்ம ட்ரெயின் ஆகிருக்கோம். ஒரு உயிர் பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து இந்த கருத்தறி மருத்துவம்னு சொல்லிட்டு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து எவ்ரி ஏரியாவுக்கு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா பல பேர் வந்து ப்ரெக்னென்ட்டே ஆக மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு, குழந்தை பிறக்கிறதே கஷ்டமாக இருக்காங்க. பல பேர் வந்து அங்க பிரவேசனம் பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, நமாஸ் பண்ணுறாங்க, அப்பயும் குழந்தை வரலன்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு உயிர் உருவாகிறது இப்போ எவ்வளோ ஒரு சவாலான சூழ்நிலை இருக்குன்ட்டு நம்மளுக்குலாம் தெரியுது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு உயிரை வந்து ஆக்சிடென்டலாக இறக்கிறதுக்கும் இல்லைன்னா ஒரு நோய் வந்து இறக்கிறதுக்கும் நம்மளே அடித்து கொள்றதுக்கும் பரவாயில்ல வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொள்கிறாங்கன்றது வந்துட்டு ரொம்ப இட்ஸ் எ வெரி ஹாரிபிள் இன்சிடென்ட்டு. பார்க்கவே வந்து மனசே கஷ்டமாக இருந்தது. வீடியோலாம் நிறைய ரிலீஸ் ஆகிருந்தது, எப்படி அடிக்கிறாங்க, எப்படி போட்டு இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதான் நம்மளோட முதல் கட்ட பார்வை. சார் அதே மாதிரி எஃப்ஐஆர் காப்பியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து வழுக்கி விழுந்துட்டாரு பாத்ரூம் போகும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அது கோர்ட்டே அந்த இது கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு பல பேர் 20 பேருக்கு மேலே இந்த மாதிரி வலிக்கு வந்திருக்காங்க பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம திருப்பி என்ன தான் கேட்க வேண்டியது இருக்குன்னா வந்து ஏன் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரோ இல்லை சப் இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிளோ இவங்க யாருமே வலிக்கு வந்ததா சரித்திரமே இருக்க மாட்டேங்குது. எப்பயுமே வந்து அக்யூஸ்ட் வலிக்கு வந்துடுறாங்கன்ட்டு தான் சரித்திரம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது எவ்வளோ ஒரு பொய்யான விஷயம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட நடக்கல. இது வந்து லாக்அப்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட நடக்கல. இன்ஸ்பெக்ட் வந்து வெளியே நடந்த விஷயம். இது இன்னும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்னு அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சிஎஸ்ஆர் போடுறதும் சரி, விசாரிக்கிறது, அப்புறம் எஃப்ஐஆர் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ரிமாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் போகிறது அப்படின்ட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்கால் தான் நம்ம சட்டத்தோட ப்ரோட்டோக்கால். நம்ம அந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு எஃப்ஐஆர் கேஸ் எதுவுமே நம்ம போடாமல் டேரெக்டாக வந்துட்டு வெளியே கொண்டு போயிட்டு இந்த மிரட்டுறதுன்றது வந்து ஜென்ரலாக ரவுடிஸ், இந்த கூலி படை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அவங்க தான் இந்த மாதிரிலாம் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் போலீஸ் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் இறங்கியிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியத்துக்கு நம்மள எல்லாருக்குமே ஆக்கியிருக்கு. உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னும் போதுன்றது எவ்வளோ டேஞ்சர்னு நீங்களே வந்து யோசிச்சு தான் பார்க்கணும் அந்த இடத்துல. இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் அனுபவிச்சவங்க, ரிமாண்ட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக கொடுக்கப்பட்ட டார்ச்சர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? நிறைய டிஃப்ரெண்ட்டாக சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்துட்டு இந்த பேக் வையா வந்து பாட்டில் இல்லை ராட்ஸு இந்த மாதிரிலாம் டார்ச்சர்ஸ் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. நிறைய இது எஸ்பெஷலி வந்துட்டு இந்த இதில் நார்த் சைடில் கொஞ்சம் ரொம்ப நாள் அங்கே பிஜி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால பல கேசஸ் இந்த மாதிரி ஏன்னா பிஃபோர் புட்டிங் டு ஜெயில் செக்கப்க்கு வருவாங்க. அதாவது அதே மாதிரி ஏதாவது ரிமைண்ட் பண்ணுறாங்க, அடி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷனுக்கு வருவாங்க. அப்படி நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இஷ்யூலேயே நடந்த பல விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. கண்ணில் ஒரு சில பொடிகளை தூவுறது, காரப்பொடிகளை தூவுறது. ஸோ இங்கே கூட பாருங்கள் மிளகா பொடியை வந்து தூவியிருக்காங்க, வாயில் தூவியிருக்காங்க, மிளகா பொடி தண்ணியை கரைச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஹாரிபிள். எந்த அளவுக்கு ஒரு வயிறெரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும். ஆல்ரெடி அடித்ததில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தண்ணி தாகம், அவ்வளோ ஒரு மயக்க நிலையில் இருப்பாங்க. மயக்க நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொடுத்தா தான் கொஞ்சமாவது மயக்கம் தெரியும்.
அந்த இடத்துல திரும்ப மிளகா போட்டு கலந்த தண்ணியெல்லாம் குடிக்கும்போது அப்போ எவ்வளோ ஒரு பர்னிங் இது. ஸோ இங்கே டெத்து வந்து உள்ளே இருந்து வைட்டல் ஆர்கன் டேமேஜ் ஆகி டெத் ஆச்சோ இல்லையோ, ஆனால் பெயின் ரிலேட்டட் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அது பேர் தான் வந்துட்டு வலியினால உயிர் போகிறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து மிளகா பொடி கலந்த தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 18 இடங்கள்ல இன்டர்னலா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மிளகா பொடி குடிச்ச தண்ணியினால உள்ளுக்குள்ள அந்த ப்ளீடிங் ஆகிற பார்ட்ஸ்ல ஏதாவது அஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அஃபெக்ட் இல்லை வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து இந்த மிளகா பொடி தண்ணி தான் வந்து ஒரு டார்ச்சர் மெத்தட் தான். ஸோ அது வந்து பெயின் அதிகப்படுத்தும். வேணா மேபி சிவியர் அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறெரிச்சல், வயிற்றில் அல்சரு, வயிற்றில் ஓட்டை, இந்த மாதிரி தான் பிரச்சனைகளை உண்டாக்குமே தவிர இதனால் வந்து உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆபத்து அப்படின்றது கிடையாது. உள்ளூர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டது டோட்டலி வெளியேருந்து அடித்த அடினால. ஸோ அடி வந்து ஜென்ரலாக இந்த மூங்கில் குச்சி அப்படி வச்சுலாம் ஒன்றும் அடிக்கல. இரும்பு ராடு, எல்லா டைப் ஆஃப் என்னென்னா கையில் இருக்கிறோம் அந்த மாதிரி பொருட்களை வச்சுலாம் அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. வந்து உள்ள அடி வந்து சிவியராக விழும். ஸோ இப்போ இந்த சாலிட் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஈரல், அதே மாதிரி கிட்னி, அதே மாதிரி இந்த ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரல்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உறுப்புகள்லாம் வெறிய அடி விழும். அதே மாதிரி லங்ஸ், நுரையீரல், ஹார்ட்டு, இங்கேயும் நல்லா அடி விழும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இன்டர்னல் உறுப்புகள் வந்து அடி விழுறதுக்கு, அந்த ரத்த கசிவு, அந்த ரத்த கட்டு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி தசைகள் நமக்கு எப்பவுமே தெரியும், சும்மா நம்ம அடித்தாலே தசைகள்லாம் நல்லா வந்து வீங்கி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிகளும் நல்லாவே வந்து. முக்கியமாக இந்த கேஸில் பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிட்னியில் வந்து ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கும் அதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அந்த கண்டிப்பா வந்துட்டு கிட்னிக்கு வந்து எது இந்த மிளகா தண்ணி சொல்றீங்களா? மிளகா தண்ணிக்கும் இதுக்கும், ஏன்னா உள்ளுக்குள்ளார ரத்த கசிவுன்றது ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இல்ல கிட்னில வந்து அடி வந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா அடினால தான். ஜென்ரலா மிளகான்றது வந்துட்டு நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு வயிறு இந்த பகுதியில தான் ப்ராப்ளம் டேமேஜ் அதிகமாக இருக்குமே தவிர யூரின் ட்ராக்ல போய் கலக்காது. யூரின் ட்ராக்ல வந்து கலக்கிறதுன்றது பிளட்ல இருந்து தான் யூரின்ன்றது ஃபார்ம் ஆகுது. வயிற்றுலேருந்து சாப்பிட்றது எதுவுமே அது டேரெக்டாக யூரினெல்லாம் ஃபார்ம் ஆகாது. ரத்தம் தான் போய் கிட்னியில் போய் சுத்தமாகி அதுலேருந்து கழிவுகள் தான் யூரினாக வந்து வெளியே வருது. ஸோ கிட்னியில் ப்ளீடுன்றது டோட்டலாக அந்த இடத்துல விழுந்த அடி. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க கிட்னியில் வந்து எதோ ராடை வச்சு அடிச்சிருக்கலாம், இல்லை அந்த இடத்துல வந்து அந்த ஹிப்பு பகுதியிலையோ இல்லைன்னா அந்த ஜெனிட்டல்ஸ் வந்து போட்டு மிதிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்துட்டு அந்த ரத்த கசிவை தவிர மற்றபடி இந்த மிளகாத்தூள் ரிலேட்டடாக இல்லை அப்படின்றது தான் நம்மளோட பார்வை. ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய உடல் உறுப்புகளும் வந்துட்டு ஒவ்வொரு அழுத்தத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தின்றது இருக்கும். அந்த அழுத்தத்தை தாண்டி போகும்போது தான் வந்து உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். அப்போ எந்த அளவுக்கு இந்த டார்ச்சர் அப்படின்றது இருந்திருக்கும்? இது எக்ஸ்ட்ரீம். இந்த மாதிரி ஜென்ரலாக பனிஷ்மெண்ட்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் முட்டி போடுன்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அடி அப்படின்னும் போது இந்த வைட்டல் பார்ட்ஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் அடின்றது இருக்கணும். ஸோ வைட்டல் பார்ட்ஸ்ன்றதை நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம்னா லிவரு, ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாத இடத்துல தான் ஜென்ரலாக அடிக்கிறதுன்றது நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து கை, கால். ஸோ இந்த கையில் இருக்கிற பாம்ஸில் அடிக்கிறதோ இல்லை காலில் அடிக்கிறதோ இந்த மாதிரி தான் ஜென்ரலாக வந்துட்டு அந்த போலீஸோட அடிமுறைன்றது ஜென்ரலாக இருக்கணும். அதை விட்டு இல்லைன்னா பேக், இந்த ஊசி போடுற இடத்துல அடிக்கிறது இதெல்லாம் வந்து சேஃப் ஏரியாஸ். ஏன்னா இந்த இடத்துலலாம் வைட்டல் உறுப்புகள் கிடையாது. சேம் இங்கே அடிக்கிற அந்த சேம் அடி நம்ம மண்டையிலையோ இல்லைனா நம்மளோட ஹார்ட்லேயோ அடித்தோம்னா அவ்வளோ ரொம்ப டேஞ்சர். ஏன்னா மண்டையில் பிரெயின் இருக்குது, நெஞ்சில் ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது. அப்படி அங்கே அடிக்கும் போது உயிருக்கு அந்த உறுப்பு பாதிக்கப்படும் போது உயிருக்கே ஆபத்தாகவே முடியுது. அதனால் வந்துட்டு இந்த போலீஸ் ரிலேட்டடாக கூட அவங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நம்ம அடிக்கக்கூடாதுன்ட்டு. அதையும் தாண்டி ஒரு கொலவெறி தாக்குதல் நடந்ததுக்கான ரீசன் என்னன்னே எனக்கு தெரியல. ஒருத்தர் திருடினான்ட்டு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறதுட்டு பெரிய தவறு. அவன் திருடினானே உறுதியாக தெரியல. முதல்ல அங்கே நகை இருந்ததுனாலே தெரியல. இப்போ பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கு மேலே தான் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் இந்த பையன் அஜித்குமார் வந்து எனக்கு தெரியவே இல்லைன்றான். உண்மையை கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அவனுக்கு தெரியாமல் சக ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ஆட்டோ யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கலாம். எதுக்குமே ப்ரூஃப் இல்லாமல் ஒருத்தனை போட்டு கண்மூடித்தனமாக நீ தாண்ட எடுத்துன்றதுன்றது எவ்வளோ பெரிய அடக்குமுறைன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம் அதில் வந்து போஸ்ட்மார்ட்டம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய கழுத்து பகுதின்றது ரொம்ப அதிகமாக அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கு, அது வந்து நெரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஜென்ரலாக போஸ்ட்மார்ட்டமில் தான் கண்டுபிடிக்க முடியும். போஸ்ட்மார்ட்டமில் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவுட்டர் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து தான் உள்ளே இருக்கிற டீப் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் போது தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு சூரிய ஒளியில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ தட் என்னென்னலாம் வந்து மார்க்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக கழுத்தை நம்ம பிடிச்சி நெருக்கிறோன்னா ஒரு ப்ரெஷருக்கு மேலே போகும்போது நம்மளோட இம்ப்ரிண்ட்ஸ் விடுவோம். என்னென்னா வந்து அந்த ப்ரெஷர் மார்க்ஸ் வந்து விடுவோம். இப்போ தூக்கிலலாம் தொங்குறாங்க அப்படின்னா இது நிஜமான தூக்கில் தொங்குறாங்கன்னா இல்லை வெளியே சாவடிச்சு தூக்கில் தொங்க விட்டாங்களான்றதால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரெஷர் மார்க் எங்கே இருக்குது, அந்த ப்ரெஷர் மார்க் ஃப்ரண்ட்லேருந்து அழுத்துனாங்களா பேக்லேருந்து அழுத்துனாங்களா, கையை வச்சு அழுத்துனாங்களா இல்லைனா ஒரு இது ரோப்பை வச்சு கயிறை வச்சு இது பண்ணாங்களா அப்படின்ட்டு எல்லாமே ஃபொரன்சிக் அனாலிசிஸில் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் அதோட படிப்பே அதுதான். ஸோ அது வந்து ரெண்டாவது உள்ளே இருக்கிற அந்த ரத்த குழாய் ஏதாவது கிழிஞ்சிருக்கா அதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டமில் தெரிய வரும். ஸோ போஸ்ட்மார்ட்டமில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ்டர்னலாக பார்த்து முடிச்சோன்னா இன்டர்னலாக பாடி அறுத்து பார்ப்போம்.
உள்ள எந்த குழாயை வந்து கிழிஞ்சிருக்கு, எவ்வளவு கிழிஞ்சிருக்கு, எந்தெந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, என்ன மாதிரி ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க வரைக்கும் நம்ம கணிக்க முடியும். இந்த இடத்துல ஷார்ப் ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க பிளண்ட் ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த லாக்அப்பில் வந்து அடி வாங்கிட்டு வர்றவங்களாகட்டும், இல்லை ரிமாண்ட் பண்ணப்படும் போது விசாரணையில் உட்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த சீக்கு வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் த ரிமாண்டுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி லாக்அப்பில் வந்து அதிகமான அடிகள் விடுறதுனால? இந்த சீக்கு அப்படின்னும் போது இங்கே வந்து காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வர்றது காக்கா வலிப்புகள் வந்து ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம மண்டப்பகுதியில் வந்து ஏதாவது அடி விழும் போதோ, இல்லை நம்ம பிடிச்சி தள்ளும் போதோ, ஹெட் இன்ஜுரி ஆகும்போது லைட்டாக ரத்த கசிவு ஏதாவது ஏற்பட்டால் கூட, இல்லை வெளியே ரத்த கசிவு ஏற்பட்டால் கூட, இல்லை உள் ரத்த கசிவு ஏற்பட்டால் கூட, நடு ரத்த கசிவு வந்து 3 இடத்துல பிரெயினில் பிரிக்கலாம். எங்கே ஏற்பட்டாலுமே நம்மளுக்கு காக்கா வலிப்பு வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது பேர் தான் எக்ஸ்டர்னல் டியூரல் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. இடிஹெச், எஸ்டிஹெச்னு சொல்லுவாங்க, சப்டியூரல் ஹெமரேஜ். இதில் எந்த இடத்துல நம்மளுக்கு ஹெமரேஜ் வந்தாலுமே நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறுறதுனால, இன்ட்ராக்ரீனியல் ப்ரெஷர் ஏறுறதுனால நம்மளுக்கு வந்து காக்கா வலிப்பு வரலாம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு ஏதாவது இணை நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனாலேயே பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ இது எல்லாமே நம்ம கணக்கில் கொள்ளணுன்றதை நம்ம பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது எல்லா போஸ்ட்மார்ட்டமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இவரோட போஸ்ட்மார்ட்டம் மட்டும் 5 மணி நேரம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த பேஷண்ட்னுடைய டார்ச்சர் அனுபவிச்ச விதத்தினால நடந்ததா இல்லை எதனால? கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்கலாம். ஏன்னா கேஸ் கொஞ்சம் சென்சிட்டிவாக போகுது, சென்சிட்டிவ் கேஸ்ன்றதுனால எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரிப்போர்ட் கொடுக்குற டாக்டருக்கு தெரியும் அவரோட ஹீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது ஒரு ரிப்போர்ட் மாட்டி கொடுத்தோம்னால உடனே வந்துட்டு முன்னாடி நடந்த மர்டர் கேஸ்லலாம் வந்து சிலதெல்லாம் வந்து எங்களுக்கு மேல் இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் வேணும், எய்ம்ஸ் டாக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் சொல்லுங்கள், இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ஸோ அப்படின்னு சொல்லி இவர் அசால்ட்டாக கொடுக்க முடியாது. அப்போ கரெக்டாக கொடுக்கணும் போது கொஞ்சம் டைம் எடுத்து கொடுக்குறது தப்பு இல்லை. இதுதான் முதல் ரீசனாக பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அவசரத்தில் பார்க்கும்போது இந்த கழுத்தில் நீங்கள் சொல்கிற மார்க்கோ, இல்லைன்னா மூளையில் இருக்கிற அந்த ரத்த கசிவோ, இல்லை கிட்னியில் ஒரு பிளட், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஒரு அழகாக நோட் பண்ணியிருக்காருன்னும் போது எவ்வளோ ஒரு டீட்டெயில் போஸ்ட்மார்ட்டம் ஒரு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. அவசரத்துக்கு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பண்ணணும் போது ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம். பட் ஆனால் இது ஒரு சென்சிட்டிவ் கேஸு, ஒரு இதை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே மாறும். இதை வச்சு இவர் கொலையாளி, இது வந்து இதனால தான் இறந்தாருன்றது ஒரு உறுதிமொழின்றது போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப முக்கியம், அந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் போது டாக்டர் டைம் எடுத்ததில் நான் எந்த பிரச்சனையும் பார்க்கல. அது நல்ல விஷயமா தான். உங்களுடைய தரப்புல இருந்து as a டாக்டரா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு கேஸை பொறுத்தவரை? கண்டிப்பாக சார், நம்ம விஷயம் என்னென்னா வந்துட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, இல்லை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது, இல்லை அரசியல் பின்புலத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது. எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களோ இல்லை சாமானிய மக்களோ ஒரு பவர்லெஸ் பர்சன், அதான் கரெக்டான வார்த்தை நினைக்கிறேன். யாருக்கு வந்து ஒரு அதிகாரமோ இல்லை ஒரு பக்கபலமோ பேக்கப் இல்லை அவங்கள நோக்கி தான் இந்த மாதிரி அடக்குமுறைன்றது நடக்குது. இது ரொம்ப வந்து வன்மையாக கண்டிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த காவல்துறை இது எல்லாமே வந்துட்டு அரசுக்கு கீழே தான் இருக்குது, முதலமைச்சர் கீழே தான் இருக்கணும் போது அவங்க வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி இதெல்லாம் அப்பப்போ கூப்பிட்டு பேசி விசாரித்து நீங்களாம் கரெக்டாக பண்ணுறீங்களான்ற ஆய்வு செஞ்சு இவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த காவல்துறை ரிஃபார்ம்ஸை எப்படி மாற்றுறது, அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து இப்படி அடிக்கிறாங்கன்னா அவங்க கேரக்டர் எப்படி மாற்றுறது, குணத்தை எப்படி மாற்றுறது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் கேஸுன்ட்டு பல ட்ரைனிங் செஷன்ஸ் இதெல்லாம் அவங்க நடத்த வேண்டிய ஒரு தேவை வந்து கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா பெரிய அவப்பேறுன்றது ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு வந்து அரசு அதுக்காகவே இந்த மாதிரி ஆக்ஷனாவது எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த நல்லெண்ணத்தில் பண்ணால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்ததுன்னா திருப்பியும் உங்களோட அடுத்த எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு தான் அது பாதிப்புன்னும் போது கண்டிப்பாக அரசுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காவல்துறையை சீர்திருத்தணுன்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமாக அஜித்குமாருடைய அவர்களுடைய வழக்கில் வந்து நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம நம்புவோம் சார். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ.